நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் உயிரோட மதிப்பு உனக்கு தெரியலனா அது என்கிட்ட கேளு. உனக்கு ஷாக்கா இல்ல, எனக்கு ஏற்கனவே ஷாக்காயிருச்சு. உனக்கு வேணா இது புதுசா இருக்கலாம், எனக்கு ரொம்ப ரொம்ப பழசு. நீ தான் என்னோட உயிர். நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் தான் செய்யணும். நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் தான் செய்யணும். உன்னை எந்த பாதையில நான் கூட்டிட்டு போறேனோ அந்த பாதையில தான் நீ வரணும். मैं कट्टर सुन्नी हूँ, मैं कट्टर सुन्नी हूँ. முதல்ல போட வேண்டியதை போடுங்க. ஓகே டிஜே. வெளியே போடா ஃபுல். போடா போட்ட. டேய் 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 அத்தா. கிறுக்கு போல இந்த மாதிரி கிறுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. கையில கிடைச்சா நான் வீடியோ பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணுமா? அப்போ ஆக்டர் விஜய் அண்ணா இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணாதான் நான் வீடியோ போடுறதை ஸ்டாப் பண்ணுவேன். மகன்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டுமே தெரியும் அந்த 10 நிமிஷம் தள்ளி படுத்திருந்தால் தற்கொலையின் பிறப்பை தவிர்த்திருக்கலாமே என்று. ஹலோ, மாலாவுடைய அப்பனா நீ? உன் பொண்ணுக்கு டிசி ரெடியா இருக்கு, அதை வாங்கிட்டு போய் உன் பொண்ணு எங்கேயாவது கிணத்துல தள்ளி விடு. ரொம்ப எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. எனக்கு இப்ப நினைச்சா கூட வெறியாகுது. நான் போறேன் மாத்தேர. சும்மாரா புண்டா. நான் போறேன் மாத்தேர. அம்மால தூக்கி சொருவணும் உங்க அம்மால. அண்ணே கிளவி செத்து போச்சா? ஏய் அர்ரா. எல்லாரும் குயிலா இருக்கடா. வாங்க வந்து கலந்து விட்டு போங்க. அலைகளா நீங்க எங்க ஜோடி உங்களை கட்டிக்கவா வச்சிக்கவா சரி போட சின்ன பைங்கிலி. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். எனக்கு எத்தனையோ படம் ஓகே ஆயிருக்குங்க, அட்ஜஸ்ட்மென்ட் கேக்குறாங்க. யோ மயிர் மாதிரி பேசிட்டு இருக்கற. படம் நடிக்க போற இடத்துல யார் கேட்டது? எல்லாம் ஆம்பளையால தான் கேக்குறாங்க. தெருவுக்கு 10 வானவில் சுத்துறப்ப அங்க 2 வானவில்லாத இருக்க மாட்டாங்களா? இல்ல அப்படின்னா இன்னைக்கு 10 படம் 15 படம் இன்னைக்கு உங்களுக்கு வந்து நான் இன்டர்வியூ கொடுக்குற சூழ்நிலையே இருந்திருக்காது. நான் பிஸி மேன். போட்டு விடுவோம் பாட்டுக்கு, உலக விடுவோம் பாட்டுக்கு, நீ பாட்டுக்கு அடுத்து படம் நடிச்சிட்டு போறவன். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் எங்களுக்கு பிடிக்கல. அதனாலதான் நாங்க பாட்டுக்கு ரீல்ஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். உனக்கு கடுதாசம் வந்திருக்கல? எனக்கு படி தெரியலப்பா, படி சொல்லு. நகைக்கடைக்கு வந்திருக்கேன், ஜுவல்ஸ் எடுக்கலான்னு. என்னுடைய லவ்வர் திவ்யாவுக்காக என்ன எடுக்கலாம் அப்படின்றத கமெண்ட். எனக்கு இந்த கர்மா மேலாம் நம்பிக்கை இல்ல, ஆனா உனக்கு கருமாதி பண்ணிட்டாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. ப்ரோ அந்த நாக்கு மட்டும் அப்படி எப்படி இருக்கு பாத்தீங்களா? கண்ணை பாருங்க எப்படி இருக்குன்னு. இவர் இதுக்குன்னே வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு ப்ரோ செலவு பண்ணிருக்கீங்க? 16 லட்சம் ரூபா செலவு. ஒரு ஆளுக்கு எடுப்புறியா நீ? ஃபர்ஸ்ட் அவனை வந்து ரொம்ப சொல்றா நீ. குடுமி எடுத்துட்டுமா? ஜீன்ஸ் போட்டுட்டுமா? டி-ஷர்ட் ஷூஸ் போட்டுட்டு மைக்கேல் ஜாக்சன் மாதிரி நடந்து வரட்டுமா? என்ன ரொம்ப வருத்தமா இருக்கும், கவலையா இருக்கும். எந்த கவலையும் படாத. 2 அரளி கூட தான் தின்னுட்டு படுத்துட்டா எல்லாம் கிளியர் ஆயிரும். மனுஷாளுக்கு மேக்கப் போடலாம், மனசுக்கு மேக்கப் போட முடியாது. நீங்க நீங்களாவே இருங்க. நான் இப்படி இருந்தாதான் உனக்கு பிடிக்கலையே நந்தினி. நீங்க எப்படி இருந்தாலும் உங்களை எனக்கு பிடிக்காது தம்பி. தம்பி வாழ்க்கையில அமுக்கணும் படிக்கணும் பிடிக்கணும் இருக்காம போய் படிச்சு முன்னேற வெளியே பாடுறப்ப
வந்து எனக்கென வந்த தேவதையே சரி பாதி அல்லவா நடக்கையில் உந்தன் கூட வரும் நிழல் போலே நான் அல்லவா. லாஸ்ட் உனக்கு சோத்துல விஷத்தை வச்சிருவேன். நான் ரொம்ப லக்கி அந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு. சொல்லுங்க, பாரா படுத்திட்டு இருக்கேன், என்னதான் செய்யணும்? ஒவ்வொரு நாளையும் நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்க, நான் ஏட்டாடு ஒதுங்கிதானே போறேன். பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். பிடிச்சிருக்கா? பிடிச்சதுனால தானே பார்க்கவே வந்தேன். உன் பணம் வேணா ஒண்ணு வேணாண்டா, எனக்கு ஒண்ணுமே வேணாண்டா. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. சிறுகன விருந்தால் கூட்டலை எங்க, சூரிய நிலவாயானது அங்க, என் மனம் இன்று போனது எங்க, மன்மதனை உண்டது எங்க. அந்த புறத்தின் மகராணி, ஓ ஓ, அந்த புறத்தின் மகராணி, அழகிய